கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மை எப்படி மீட்டெடுத்தார் என்கிற காரியத்தை பார்க்க போகிறோம். வேதத்திலே அகராசோ 4 விதமான கிரேக்க வார்த்தைகள் உண்டு. ஆண்டவர் அகராசோ என்று சொன்னால் ஒரு மார்க்கெட் பிளேஸ். அங்க பொருட்களை விற்பார்கள், வாங்குவார்கள். மனிதன் எப்பொழுது பாவம் செய்தானோ அவன் சாத்தானினுடைய அடிமை சந்தைக்குள்ளாக வந்து விட்டான். அவனை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து விலைக்கிரயம் செலுத்த வேண்டி வந்தது. 1 கொரிந்தியர் 6:20 படி, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகிலும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, கிறிஸ்து நம்மை பாவம் சாபம் என்கிற நியாயப்பிரமாணத்தின் ஸ்தாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். கலாத்தியர் 4:5 கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இப்படியாக பல வசனங்களை சொல்ல முடியும். கலாத்தியர் 3:13 ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அகராசோ என்று சொன்னால் மார்க்கெட் பிளேஸ். அங்க பாவ சந்தைக்குள்ளாக ரோமர் 3:23-24 சொல்லப்பட்டபடி எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களானார்கள். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்க வந்தார். எப்படி வந்தார் என்று சொன்னால், அந்த சந்தையிலே மனிதனை விற்கக்கூடிய சந்தை, அது அடிமைகளை விற்கக்கூடிய சந்தை, அதிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை செய்ய வந்தார். இரண்டாவதாக எக்ஸ் அகராசோ, அந்த பாவ சந்தையிலிருந்து ஆண்டவர் எபேசியர் 1:7 படி ஆண்டவர் நம்மை பொல்லாங்கனுடைய காரியத்திலிருந்து, அவனுடைய கையிலிருந்து நம்மை மீட்டெடுத்து அவருடைய நீதியின் ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு வந்தார். எக் அப்படி என்று சொன்னால் கிரேக்க வார்த்தையின்படி அவுட் ஆஃப், அதாவது அந்த அடிமை சந்தையிலிருந்து ஆண்டவர் நம்மை வெளியிலே கொண்டு வருவதற்காக ஆண்டவர் செய்த காரியம். நீங்கள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் மீட்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த விதமாக கர்த்தர் பாவச்சந்தையிலிருந்து மீட்டெடுக்க அவர் வந்தார். அந்த பாவச்சந்தையிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். மனிதனை ஆண்டவர் படைத்ததனுடைய நோக்கம், நீங்கள் பூமியிலே பலுகி பெருகி அதை ஆண்டு கொள்ளுங்கள், அதிலே அதிகாரம் செலுத்துங்கள் என்று சொன்ன காரியத்தை கர்த்தர் மறுபடியுமாக நிலைவரப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.